யாத்ராவில் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் பற்றி நான் பேசலை. அது வந்து ஸ்ரீவாஸ் பிரபு பேசுவார். ஆனால் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம ரெகுலராக செய்கிற விஷயங்களெல்லாம் மறந்து எக்ஸ்க்ளூசிவாக பகவானுடைய நினைவு மட்டும், பகவானுடைய தியானம் மட்டும், பகவானுடைய லீலைகள் கேட்கறது மட்டும், ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்கிறது மட்டும், இது மட்டும் செய்து கொஞ்ச நாள் இருந்து எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு அனுபவம். அதுதான் இந்த யாத்ரா. ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்து, உபதேசாமிர்தம், அந்த மாதிரி பிரமாதமான காம்போசிஷன் எல்லாம் எழுதியிருக்காரு. அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காருன்னா, யாத்ராவுக்கு போகவே தேவையில்லை, யாத்ராலாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இதனால யாத்ராவுக்கு போனால் என்னுடைய சேவை செய்ய முடியாது, பகவானுக்கு எனக்கு சேவையிலேருந்து விட்டு போகணும்னு சொல்லி, அதனால யாத்ரா யூஸ்லெஸ், எனக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். நான் என்னுடைய சேவை செய்யும்போது பகவானுடைய 100% தியானத்தில் இருந்து ரொம்ப பெரிய பாவத்தோட, ரொம்ப பிரேமத்தோடு நான் சேவை செய்கிறேனே, அதே மாதிரி இதை விட்டுட்டு போனால் எனக்கு அங்கே இங்கே ரோடு கீடு, யாத்திரை பண்ணுறது, எங்கே சாப்பிட்றது, இந்த மாதிரி கவலையெல்லாம் வரும்னு சொல்லி அதோடு நான் ஃபுல் 100% தியானத்தில் இருக்கிறேன்னு சொல்லி, அதனால் யாத்திராவே வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம நிலைமை அப்படி கிடையாது. நம்ம வந்து யாத்திராவுக்கு போனால் தான் கடவுளை பற்றி இன்னும் நல்லா நினைக்க முடியும். கடவுளை பற்றி ஒரே மாமேக்கம் சரணம் பிரஜான்னு சொல்கிற மாதிரி, வீட்டு வேலை இல்லாமல், மற்ற ஆஃபீஸில் போகாமல், குடும்பத்துடைய ப்ராப்ளம்லாம் பார்க்காம, வேற இல்லாமல் ஒன்றும் பார்க்காம, இதுக்குன்னு டைம் கொடுத்ததுனால தான் நம்ம யாத்திரைக்கு வரோம். அதனால் நீங்கள் யாத்திரையில் இருக்கும்போது, இது வந்து ஃபுல் ராமச்சந்திராவுடைய யாத்திரை, ராமச்சந்திர பகவானுடைய லீலைகள் எல்லாம் செய்த இடத்துல உள்ள யாத்திரை. அதனால் ராமச்சந்திர பகவானுடைய லீலைகள் நம்ம வந்து இவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தோம். ராமநவமி வர அதுலேயே நம்ம வந்து கேட்டு ஒவ்வொரு இடமும் நம்ம கேட்ட இடமெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ப்ரூஃப், பிரமாணம், இது நடந்ததா இல்லையான்னு சொல்லி மாடர்ன் ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி நடக்கவே இல்லை, இவங்கெல்லாம் சும்மா பெரிய கதை பண்ணியிருக்காங்க, கதை நல்லா இருக்குது ஆனால் இது நடக்கலை, இது ஒரு கதை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ராமாயணத்துக்கு எதிர்க்க சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல இது நடந்ததுன்னு சொல்லி காலங்காலமாக ஒவ்வொரு பக்தர்களும் அந்த இடத்துல, இந்த இடத்துல பகவானுடைய லீலைகள் நடந்திருக்குன்னு சொல்லி, அந்த இடத்துலேருந்து பகவானுடைய லீலைகளுடைய தியானம் செய்த, பகவானுடைய தியானத்தில் அவங்க இந்தந்த இடத்துல இருந்து திரும்பியும் வைகுண்டத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃப் இருக்கு. பாரம்பரியில் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இந்த லீலை நடந்ததுன்னு சொல்லி, ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம வந்திருக்கோம். சும்மா அந்த கல் மண் அந்த இது மட்டும் பார்க்க வரல, சும்மா வந்து பிக்னிக் மாதிரி வரல. நம்ம அந்த இடத்துல வந்து பகவானுடைய தியானத்தில் ஹரிநாமம் சொல்லி, பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்து, இந்த வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு சொல்லி அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இடத்துல தான் வரோம்னு சொல்லி உறுதியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அஃபர்மேஷன். நான் யாத்திராவில் என்ன செய்வேன், திரும்பி போகும்போது எனக்கு என்ன லாபம்னு சொல்லி, அந்த லாபம் உனக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து பகவானுடைய தியானத்தில் இருக்கலாம். ராமச்சந்திர பகவானுடைய லீலைகளால் ரொம்ப பிரமாதமான லீலைகள். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு நிகழ்ச்சி நடந்ததுலலாம் நம்ம வந்து பலதும் கற்றுக்கலாம் நம்மளுடைய லைஃபுக்காக. அது மட்டும் இல்லை, இந்த லீலைகள் வந்து பகவான் இந்த மனித சமூகத்தில் வந்து செய்ததுனால, பகவானுடைய லீலைகள் மனிதர்கள் கூட, கட்டுண்ட ஆத்மாக்கள் கூட, பக்தர்கள் கூட, ராட்சசர்கள் கூட, அசுரர்கள் கூட, இந்த நேச்சர் அந்த மாதிரி உள்ள சம்பந்தங்கள் எல்லாமே உண்டு ராமருக்கு. அதனால பலதும் நம்ம வந்து இதில் நம்ம கற்றுக்கலாம். இன்றைக்கி வந்து ஹனுமான் ஜெயந்தி, கரெக்ட் நாளில் நம்ம வந்து நம்மளுடைய யாத்திராவை தொடங்குகிறோம். நம்ம யாத்திராவும் ஜெயந்தி விக்டோரியஸாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்திருக்கிறோம். ஹனுமான் வஜ்ரங்கபலி ஹனுமான கீ, ஹனுமான ஜெயந்தி கீ. இப்போ ஏன் மகராஜ் நீங்கள் வந்து ஜெய ராதா மாதவான்னு பாடினீங்க, இது வந்து ராமருடைய யாத்திரா வாச்ச, ராதா மாதவை பற்றி ஏன் மாட்டீங்க ஃபஸ்ட்டு பாடினீங்கன்னு சொல்லி வேணும்னே பாடினேன். ஏன்னா
ராமருடைய லீலைக்கும் இந்த இடத்துக்கும் ராதாகிருஷ்ணருக்கும் கோபிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டு. இந்த இடத்துல பகவான் எப்போ வந்தாருன்னு சொன்னால், ராமர் இதுதான் முதல் இடம், இதுதான் முதல் இடத்துல நிவாசம் செய்தது. வனவாசத்தில் நிவாசம் நடந்தது இந்த இடத்துல. ரொம்ப கடினமான ஒரு நிலைமை யாருக்கு? அயோத்தியாவாசிகளுக்கும் தசரத மகாராஜாவுக்கும் அவருடைய பக்தர்களுக்கும். ராமருடைய தாய் கௌசல்யா, சுமித்ரா, அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஒருத்தருக்கு மட்டும்தான் வெற்றி. அது யாருக்கு வெற்றின்னு சொன்னால் கைகேயிக்கு. அந்த மாதிரி வெற்றின்னு நினச்சிட்டு இருந்தா. வனவாசத்துக்கு போகணும்னு சொல்லி தசரத மகாராஜ் சொல்ல, ராமர் அதை ஏற்றி எடுத்து, நான் சுருக்கமாக சொல்கிறேன் அந்த இடம் மட்டும். ராமர் அதை ஏற்றி எடுத்து வேறு மாதிரி ஸ்பெஷல் ஃபாரஸ்ட் ட்ரெஸ் போட்டு, அதெல்லாம் இந்த காலத்தில் கிடைக்காது. வெளியில் மார்க்கெட்டிங் அமேசான்லாம் போட்டிங்கன்னா ராமர் போட்ட ட்ரெஸ்ன்னு போட்டிங்கன்னா ஒன்றுமே வராது நமக்கு. பட் ரொம்ப ஸ்பெஷலான ட்ரெஸ், ராமர் போட்ட ட்ரெஸ். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃபீலிங். ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் அழுதுருவாங்க அப்படியே. ராமருக்காக ஸ்பெஷலாக ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு இந்த கைகை ரெடியாக வச்சுருக்கா. உனக்கு அந்த காட்டில் இருக்க அந்த ட்ரீயோடைய பார்க்கோடைய ட்ரெஸ்ஸு நான் ரெடியாக வச்சுருக்கேன் உனக்கு ஆனன்னு சொல்லி. சீதாவும் நானும் வரேன்னு சொல்லும்போது சீதாவுக்கும் ரெடியாக வச்சுருக்கா. இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு கைகை அவ்வளோ ஹை கிளாஸ் பிளானிங் கமிஷன், கைகையும் மந்திராவும் எல்லாம் பிளான் பண்ணனால, ட்ரெயின் பண்ணனால கைகைக்கு சீதாவுக்கும் வச்சுருக்கேன்னு சொல்லி சீதாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு எப்படி போடணும்னு தெரியாத ராமருக்கும் போட்டு கொடுக்குற ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் பார்த்து தசரத மகாராஜுக்கு என்ன, நான் என்னதான் பாவம் செய்தேன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கறதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடந்து அங்கே இருந்து ஜனங்கள் எல்லாம் ராமர் போகாதன்னு சொல்லி ரதத்துக்கு பின்னாலே சுமந்த்ரா, அந்த ரத ஓட்டி, ரதம் ஓட்டுறவர், அவர் தசரத மகாராஜாவுடைய மினிஸ்டர், அட்வைசர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரும் ரொம்ப சங்கடப்பட்டு அந்த ரதத்தை எடுத்து ஜனங்கள் எல்லாம் பின்னால் ரொம்ப தூரம் ராமருக்கு பின்னால் நாங்களெல்லாம் காட்டுக்கு வந்துடுறோம்னு சொல்லி ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு நிகழ்ச்சி. எப்படியாவது ராமர் தப்பிச்சு போகணும்னு சொல்லி இவங்க கூட ராமர், லக்ஷ்மணன், சீதா 3 பேரும் அப்படி இப்படி பண்ணி வந்துடுறாங்க. அவர் பெரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவர் ஒரு இடத்துலையுமே வருது. குஹன் அவங்கள ஹெல்ப் பண்ணி அவங்க கடலெல்லாம் தாண்டி பிரயாக்ராஜ் நம்ம வந்தோமே, அந்த இடத்துல தான் அவங்களுடைய யாத்திராவை ஆரம்பிச்சது. அதனால தான் நம்ம பிரயாக்ராஜ்லேருந்து ஆரம்பித்தோம். பிரயாகராஜுக்கு திரிவேணி சங்கமுக்கு அந்த இடத்துல அங்கிருந்து குளிச்சு அந்த இடத்துல தான் அவங்க பாரத்வாஜ முனியை பார்க்குறாங்க திரிவேணி சங்கத்தில். அது அங்கே போய் நம்ம இது முடிஞ்சப்பறம் அங்கே திரிவேணி சங்கத்தில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணுவோம். அந்த திரிவேணி சங்கத்தில் தான் பாரத்வாஜ முனியை பார்த்து, பாரத்வாஜ முனி அவர் இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருந்துருங்க, நான் கேள்விப்பட்டேன் என்னதான் நடந்ததுன்னு சொல்லி, எல்லாமே தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லாமே புரிஞ்சிச்சு. இங்கே வருவீங்க எனக்கு தெரியும், என்னுடைய ஆசிரமத்தை எடுத்துருங்க 14 வருஷம் அப்படின்னு சொல்லி பாரத்வாஜ முனி ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்து நான் எல்லாமே தயார் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். நீங்கள் வருவீங்க எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் சொல்லி இருந்திருக்காரு சொல்லி. இங்கே ஒரு கஷ்டமும் கிடையாது, இது காட்டு கிடையாது. ஆனால் காட்டுடைய பார்டர் கேட்டால் வனவாசம் தான் சொல்லிக்கலாம். அது மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ராமர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க நான் இங்கே இருந்தால் அயோத்தியா ரொம்ப பக்கமாக இருக்கு, அயோத்தியாவில் எல்லாரும் இங்கே இங்கே இருந்துருவாங்க, ஏன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இங்கே வந்துடுவாங்க, அது இல்லை இது எனக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லி பாரத்வாஜ முனியோட ஆஃபரை ரிஃப்யூஸ் பண்ணுறாரு. எனக்கு ஒரு இடம் தேவைன்னு சொல்லி பாரத்வாஜ முனி தான் இந்த இடத்துக்கு போய் சித்திரக்கூட்டுன்னு சொல்லி ஒரு மலை இருக்குங்க, அந்த இடம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அது ரொம்ப பிரமாதமாக ரொம்ப மனோகரமாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி பாரத்வாஜ முனி தான் காமிச்சு கொடுக்குறாரு. சித்திரக்கூட்டுக்கு போகணும்னு சொல்லி அங்கே இருந்து ராமர்
நிறைய ட்ராவல் பண்ணி நைட்லாம் காட்டில் தூங்கி அப்படியே சித்திரக்கூட்டு வராங்க. இங்கே பல ரிஷிகள் குடிகள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய சங்கத்தில் அவங்களுடைய அசோசியேஷனில் நான் என்னுடைய 14 வருஷம் வனவாசத்தை தீர்க்கலான்னு சொல்லி அந்த சங்கல்பத்தோட சித்திரக்கூட்டுடைய மகிமைகள் இருக்கு. அதனால நான் பேசலாம். இந்த சித்திரக்கூட்டு ஆசிரமத்தில் 14 வருடங்கள் 14 மாதம் 14 தினம் இருக்கார். 11 years 11 months 11 days. இங்கே சித்திரக்கூட்டு 14 வருடங்களில் 11 வருடங்கள் 11 மாசங்கள் 11 நாள் 11 ஆல்மோஸ்ட் 12 years இங்கே இருந்தாங்க. அதனால அவங்களோட வனவாசத்தில் இருந்த மேக்ஸிமம் டைம் இந்த இருக்கிறாங்க. சித்திரக்கூட் அவங்களுடைய இருந்த இடத்துக்கு நம்ம போகணும் வெளியே போய் ஒரு கேள்வி மாதிரி அதை பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் அக்காமடேஷனோட பெட்டராக இருக்கும் அந்த காலத்தில். இங்கே பல விதமான லீலைகள் நடந்தது. அந்த லீலைகள்லாம் நம்ம கேட்போம். அதுக்கு முன்னால் நான் சொன்னது கூட எப்படி கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் இந்த ஆக்ஷன். பல பேர் நான் ராம பக்தர் நீங்கள் கிருஷ்ண பக்தர்னு சொல்லியிருக்காங்க. அந்த முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர் கோவிந்தம் ஆதி புருஷன் தமகம் பஜாமி. ஆதி புருஷன் அப்படின்னு சொல்லி பிரம்மாவை வந்து பகவானை பஜனை செய்தது, பகவானை ஸ்துதி செய்து பிரார்த்தனை செய்தது. அந்த பகவானுக்கும் ராமச்சந்திரருக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லி இந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி. இந்த இடத்துல ஒரு நாள் சித்திரக்கூட்டில் டெய்லியும் ராமரும் சீத்தையும் காட்டுக்குள்ளெல்லாம் போய் இந்த பியூட்டிஃபுல்லான சீதையெல்லாம் பார்த்து அவங்க ரசிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த இடத்துல இந்த உன்னதமான சீதையெல்லாம் சொல்லி ஒரு நாளைக்கு ராமர் வந்து அந்த புல்லெல்லாம் பார்த்து அந்த புல்லெல்லாம் சில மானெல்லாம் சாப்பிட்றது, புல்லை சாப்பிட்றது, பசுகளெல்லாம் வந்து சின்ன பசங்க வந்து பசுகளை ஓடுறது பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிக்கிற ராமர். ரொம்ப அப்சார்ட்டாக அதை செஞ்சுட்டே இருக்காரு மனசில். கொஞ்ச நேரம் ஒன்றும் அசங்கவே இல்லை. சீதா கொஞ்ச நேரம் பார்த்துருக்கு. இது என்ன தானாகவே ரசிக்கிறாங்க இங்கே ஒன்றும் சொல்லாமல் அப்படின்ட்டு ராமரை வந்து என்னை தட்டி என்ன ரொம்ப ஆலோசனையாக இருக்கீங்க, ஒரு மாதிரி ஒரு மனம் வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கு, ஏதோ பற்றி நினச்சி நீங்கள் செஞ்சுருக்கீங்க, ரொம்ப அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராமர் வந்து நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் வருங்காலத்தில் நானே முதல் கடவுள் கிருஷ்ணராக நான் இந்த உலகத்தை திரும்பி வருவேன். அந்த டைமில் நான் ஃபுல் பவரோடு வருவேன். இந்த மாதிரி ஏகப்பத்தி விரதைகள்லாம் இல்லாமல் என் கூட கோபிகள் கோபர்கள் நந்தமகா யசோதாமை விருந்தாவனத்தில் வந்து நான் பல விதமான லீலைகள்லாம் செய்வேன். அது ரொம்ப அற்புதமான ஒரு லீலைகள்லாம் செய்வேன். அதை எனக்கு சொல்லி அதெல்லாம் சொல்கிறாரு யாருக்கிட்ட, சீதாவிட்ட. சீதாவெல்லாம் கேட்டு ரொம்ப அதை கேட்கும்போது ராமர் வந்து ரொம்ப இமோஷனலாக இருக்கிறது பேசுகிறார். பேசி நான் திரும்பி உங்களை அதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லி எனக்கு இப்போது அவ்வளோவா பேச முடியும்னு சொல்லி அதை நிறுத்திடுறாரு. நிறுத்தி திரும்பி நான் வந்து கொஞ்சம் திரும்பி வந்து 2 நாளுக்கு அப்புறம் திரும்பி சீதா வந்து அங்கே வந்து நிறுத்திட்டீங்க, திரும்பி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி திரும்பி அந்த நிகழ்ச்சி பிருந்தாவன லீலா எப்படி நடக்கும்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறாரு. அது இல்லாமல் அப்போ என்ன சொல்கிறார் அவர்னா, நான் உனக்கு வந்து அதை வரைஞ்சி காமிக்கிறேன், நான் வந்து அப்படியே வரைஞ்சி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய விந்து எடுத்து he starts drawing with his arrow. ஒரு பெரிய கல்லை பதிச்சு அதை வந்து அங்கே வந்து கோபாலா பசுவோட
கோபாலா வந்து ஃபுல்லாக கையெழுத்து கவர் பண்ணுறாரு கல்ல. அது பக்கத்தில் ராதாராணி, கோபிகள், அஷ்டசகிகள், துங்கவித்யா, சித்ரா, சம்பலகா, லலிதா, விஷாகா, இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி எல்லாருடைய காரியமும் வரும். வேற ராமரே வந்தார். அந்த ஆரோக்கியத்தை பண்ணி பசுகள், பின்ன ஸ்ரீராம், மதுமக்கள், கோபர்கள் எல்லாமே பெருசாக அந்த கல்ல நூற்று புள்ளி வச்சுருப்பாங்க. ராமரே வந்தார். அதை வரைய கிரேட் எக்ஸ்ட்ரஸி. அப்புறம் வந்து சீதா வந்து அந்த பெரிய கல்லில் வந்து விக்ரமம் மாதிரி அதை சேர்க்கிறாடி. She was worshipping that till Ravana kidnapped. வீட்டில் வந்து அந்த பெரிய கல் இருக்கிற விக்ரம் ஃபுல்லாக ராமர் வந்ததெல்லாம் டெய்லி பூஜையெல்லாம் செய்து அபிஷேகம்லாம் செய்து அலங்காரங்கள்லாம் பண்ணி she was worshipping. ராவணர் வந்து அதை தூக்கி போட விட she was worshipping. அதுக்கப்புறம் 800 வருஷத்துக்கு முன்னால் இங்கே சித்திரக்கூட்டில் இருந்து அந்த விக்கிரகத்தை சேர்த்துருக்கிறது. இங்கிருந்து ஒரு மகாராஜா, ஒடிசா மகாராஜா நரசிம்மதேவன் சொல்லி அவர் இங்கிருந்து எடுத்து போனார். அதை எங்கே ஜெகநாத்பூரியிலிருந்து 600 வருஷத்துக்கு முன்னால் இன்னொருத்தர் வந்து அதை வந்து ரமணியா ராமர் வந்து அந்த தியானம் பண்ண அந்த இடத்துல இன்னைக்கு நீ அந்த விக்கிரகத்தை பார்க்கலாம். அதுதான் கீழ்ச்சோர் கோபிநாத் பாலாசோர் இருக்கிற இடத்துல இங்கிருந்து போன விக்கிரமம் கிருஷ்ணனுடைய லீலையர். சித்திரக்கூட்டில் இருந்து பகவானே வந்து அது கால் கொண்டது ஸ்பெஷலாக ஸ்தபதி மாதிரி சிலையை கால் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி ராமன் பண்ணாங்க. அதனால பகவான் ராமச்சந்திரர் வந்து இந்த இடத்துல நீ காட்டவோ கிருஷ்ணனிடா நான் வந்து கிருஷ்ணரா வந்து டாக்டர் யுகத்தில் இது செய்வேன்னு சொல்லி அது சீதாவுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. தட் இஸ் வை அடுத்த யாத்திராவில் நம்ம வந்து பாலாசோரில் போய் கீழ்ச்சோர் கோபிநாத் பார்க்கணுமா வேண்டாமா? நித்தாய் அடுத்த யாத்திரையில் நம்முடைய போவாது கனெக்ஷன் பிட்வீன் சித்திரகூட் அண்ட் கிருஷ்ணா அண்ட் கீழ்ச்சோர் கோபிநாத். இந்த மாதிரி கீழ்ச்சோர் கோபிநாத்துடைய ஸ்தல புராணத்தில் இங்கே இருக்கு. இந்த மாதிரி ராமர் செய்த விக்கிரகம் கீழ்ச்சோர் கோபிநாத்துடைய லீலைகள் உங்களுக்கு தெரியும். பகவானை வந்து கீழ் வருகிறார். அவருடைய பக்தர் மாதவிக்கிற கூறிக்காக இந்த மாதிரி பகவானுடைய லீலை பலவிதமான லீலை. அத்வைத்தம், அச்சுதம், அனாதி, அனந்த ரூபம், ஆத்தியம், புராண புருஷம் நிறைய பிரபஞ்ச. ஸோ இங்கே சீதாவும் ராமரும் நம்ம போகும் சில இடத்துல தான் பல இடத்துல பல லீலைகளுடன் இடத்துல நம்ம அந்த ஸ்தலம் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நம்ம அந்த இடத்துல அந்த லீலைகளுடைய தியானம் செய்து பரிணாமம் செய்து பகவானுக்கு பிரார்த்தனை செய்யலாம். ரூப கோஸ்வாமி அவர் சொல்லியிருக்காரு 5 விதமான பக்தி அங்கம், 64 விதமான பக்தி அங்கம் சொல்லியிருக்காரு. டிவோஷன் பக்தி ரசாந்தத்தை செய்துள்ளார். அதில் ஒன்று வந்து ஸ்ரீமத் பாகவத படிக்கிறது, இன்னொன்று வந்து பரிணாம நாம ஜபம் செய்கிறது, இன்னும் 3வது வந்து பக்தர்களுடைய சங்கம், 4வது வந்து ஒரு நல்ல பிரீத்தி வசதி ஸ்தலே, அதாவது பகவான் செய்த இந்த மாதிரி வீடுகள்லாம் செய்த மதுரா இருந்தாலும் கூடி இந்த மாதிரி இடத்துல இருந்து அங்கே பகவானுடைய வீடுகளோட ஸ்நானம் செய்த இருக்கிறது. அது வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி 5 விதமான பவர்ஃபுல்லான பக்தி அங்கத்தில் ஒன்று வந்து யாத்திரையில் நம்ம வந்து சித்தரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது இந்த இடத்துல பகவான் 11 வருஷம் இருந்து பலவிதமான விதிகள் செய்த இடம். அந்த இடத்துல நம்ம போய் பகவானுடைய ஞானத்தில் பகவானுக்கு பிரார்த்தனை செய்யலாம். ஸோ டுடே we are going to discuss
சத்யான் ஸ்ரீவாஸ். சித்திரக்கூட்டில் வந்து பல ரிஷிகள் முனிகளுடைய இடத்துலாம் இருக்காரு. இந்த இடத்திலிருந்து சர்வபுத மகாராஜா, சர்வபுத முனி, இந்த இடத்துல சுத்தீட்ச முனி, இந்த இடத்திலிருந்து அத்ரி முனி, அனசூயாவும் பார்க்கப்படுறாங்க. கிரகஸ்தர்கள்லாம் வீட்டுக்கு மீட்டிங்லாம் பண்ணுவாங்க. இந்த காட்டில் வந்து ராமர் இதுக்காக வந்திருக்கேன், ரிஷிகள் முனிகளுக்கு சேவை செய்து அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும்னு சொல்லி பழையத்துக்கு போகலாம்னு சொல்லி இந்த இடத்துலேருந்து அத்ரி அனசூயா ஆசிரம். இது ரொம்ப பிரமாதமான இடம். மண்டாக்கினா கங்கா, தேவலோகத்திலிருந்து வர கங்கா வந்து மண்டாக்கினி. நேற்று ராத்திரி நாங்கள் மண்டாக்கினிக்கு ராத்திரி ஆரம்பி பண்ணுறது நம்ம பார்ப்போம். மண்டாக்கினி இதை பிரார்த்தனை செய்து இந்த யாத்திரா சஃலமாக நடக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து பரத மகாராஜாவுடைய அந்த கோவிலில் போய் பிரார்த்தனை செய்து தீர்த்தம் பண்ணிட்டு வந்துடும். மண்டாக்கினி அங்கே தான் சீதாராணி வந்து எப்போதுமே ஸ்நானம் செய்யறது, அந்த இடத்துல பல நடக்குது. அனசூயாவும் அத்ரி முனி, பாகவதத்தில் அத்ரி முனியோடைய சரித்திரம் நம்ம படிக்கலாம். அத்ரி முனி வந்து தபஸ்யம் செய்த அந்த தபஸ்யத்திலிருந்து தான் 3 குழந்தைங்க வருது. பிரம்மா, விஷ்ணு, சிவா, திரிமூர்த்திகள் வராங்க. ஜகத்துடைய நாதர் தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி ஓகே. இந்த ஜெகத்தினுடைய நாதர் எனக்கு குழந்தையா கொடுக்கணும்னு சொல்லும்போது பிரம்மா, விஷ்ணு, சிவா 3 பேர் வந்து நாங்கள் 3 பேருமே ஜெகத்துடைய நாதர் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 3 பேருக்கும் கூட நான் குழந்தைகள் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னால் அவர் வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. துர்வாச முனி, சந்திரன், சோமா, அப்புறம் தத்தாத்திரேயா 3 பேர் பிறகுறாங்க. அத்ரி முனி, அந்த அத்ரி முனியுடைய மனைவி வந்து ரொம்ப 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 ஒரு முனி மாதிரி அந்த மனைவி, இன்னும் ஒரு ரிஷி மாதிரி மனைவி அனசூயா. அனசூயாவுடைய புகழ் ஒரு இடத்துக்கு இருக்கு. மண்டோதரி, அனசூயா, திரௌபதி, குந்தி, இதெல்லாம் ஒரு கிளாஸ் பட்டவர். அனசூயாவுடைய புகழ் பல இடத்துக்கு சொல்லியிருக்கு. அனசூயா வந்து ராவணம் சீத்தையை அவங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். அனசூயா வந்து சீதா பலரும் கேட்கிறார், புதுசாக விவாதம் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு ஹஸ்பண்டுனா, ஒரு கணவன்னா அதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி அனசூயா தான் சொல்லி சீதாவுக்கு பதிவிரதை ஷீஸ் நம்பர் 1. அந்த மாதிரி எப்படி ஒரு குடும்பத்தை நடத்தணும், எப்படி ஒரு ஹஸ்பண்டோடு இருக்கணும், நம்மளுடைய பொசிஷன் என்ன, நம்ம ரோல் என்ன, ஒரு மனைவியாக வீட்டுக்கு கிரகஸ்திரியோடைய டியூட்டிஸ் கர்த்தவியம் சொல்லி சீதாவுக்கு உபதேசம் பண்ணது அனசூயா தான். அதுவும் இல்லாமல் அனசூயா வந்து சீதாவுக்கு பலரும் புதுசாக கொடுக்குறாங்க. என்னெல்லாமோ சொல்லி கொடுக்குறாங்க. காட்டில் உனக்கு வந்து எப்படியெல்லாம் நீ ரொம்ப சரீரத்தினுடைய பியூட்டி நீ எப்படி பார்த்துக்கலாம்னு சொல்லி, எப்படி நேச்சுரலாக உனக்கு எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லி பலரும் சொல்லி கொடுக்குறாங்க அனசூயா. ஸோ அனசூயா வந்து ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸ், வெரி ஹைலி எஜுகேட்டட் லேடி. இது சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது சீதாவுக்கு வந்து அனசூயா. அனசூயாவும் அத்தனையும் வந்து அவங்க வீட்டில் அவங்க வரவேற்று பலரும் அத்ரி முனி என்ற ஆசீர்வாதமாக ராமர் வந்து வருகிறார். அவங்களுடைய ஆசிரமம் அந்த இடத்துல நாங்கள் போவோம். We will go there and also take blessings of Rama and Sita. இந்த மாதிரி இங்கிலிருந்து சித்திரக்கூட்டில் பல இடத்துல நம்ம போய் பகவானோட கீழே நம்ம பார்ப்போம். And we will try to recollect past times. இந்த இடத்துல தான் சித்திரக்கூட்டில் தான் பரத் சேனையெல்லாம் கூட்டிட்டு வந்து அவர் வந்து இங்கே ராமரை இதுதான் சந்திச்சார். நேற்று நாங்கள் போன இடத்துல தான் ராம்காட், அந்த இடத்துல தான் ராமருக்கும் பரத்துக்கும் அவரோட வந்தவங்க எல்லாருமே 5 நாள் இருந்து ராமரை எப்படியாவது
பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்த இடம். ரொம்ப ட்ரை பண்ணுறாரு அந்த இடத்துல. அந்த கதையும் நம்ம கேட்போம். இப்படி ஹரிவர் அந்த கதையும் நம்ம கேட்போம். அது ரொம்ப பிரமாதமான ஒரு இமோஷனலான ஒரு சீன். பரத மகாராஜ் பரதனுடைய அந்த நேர்மையான சூழ்நிலை என்னன்னு சொல்லி, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் பரதன் எப்படி அவருடைய டிவோஷனல் சர்வீஸஸ் செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த சித்திரக்கூரில் இந்த மாதிரி பல விதமான நிகழ்ச்சி நடந்தது. ஸோ உதயவில் இருக்கிற லிட்டில் பிகர் ஒரு ஹனுமான் ஜெயந்தினார் ஒரு ஹனுமானுடைய புகழெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் சாப்பிடும் அது முடிச்சு உங்களுக்கு சாப்பிடாது யாத்திரா. ராமாயணம்னு சொன்னால் ஹனுமான் தான் ஃபஸ்ட் ஞாபகம் பண்ணுது எல்லாருக்குமே. ராமாயணம்னு சொன்னால் சீதா ஹனுமான், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் ஞாபகம். ராவணனுடைய ஞாபகம் ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாலிட்டி. இதெல்லாம் ஒரு பெரிய பர்சனாலிட்டி. ஹனுமான் உடைய பர்சனாலிட்டி எதனால நம்ம ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால், ஒரு பக்தன், ஒரு தாசிய பாவம், பகவானுடைய சேவை, இதை பற்றி நம்ம ஹனுமான் பற்றி பகிர்ந்து கற்றுக்கலாம். ஒரு குரங்குன்னு கூட ஆக்சுவலாக ஒரு குரங்குக்கு ஒரு வெரைட்டி கிடையாது. கிங் புருஷா வெரைட்டி கிடையாது. அதனால் பார்க்கறதுக்கு அப்ரோச் வானவர் ஒரே ஜென்ரலாக நம்ம சொல்கிறது வானரா அப்படின்னு சொல்லுவோம். வானரான்னு குரங்கு. குரங்குன்னா ஒரு நல்ல பிஹேவியர் இருக்காது, குரங்குத்தன்மை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஹனுமார் வந்து அது மெயினாக வெளியில அவருடைய பிஹேவியர்லாம் வெரி ஹை கிளாஸ், ஹைலி கல்ச்சர், ரொம்ப நல்ல கலாச்சாரம் இருக்கிறவர் சொல்லி பகவானே சொல்கிறார். ராமரை வந்து ஹனுமான் ஃபஸ்ட்டு சந்திக்கும் போது இவர் ரொம்ப நல்ல வெல் பிஹேவியர், இவருக்கு கலாச்சாரம் ரொம்ப ஹை கிளாஸாக இருக்குது, இவருக்கு பேசுறது ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராமர் வந்து லக்ஷ்மணன் சொல்கிறாரு. இந்த குழந்தை வந்து வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஹனுமான் பார்த்து ராமருக்கு வந்து உயர்ந்த இம்ப்ரெஷன். அந்த மாதிரி ஹனுமான் வந்து வெறும் வானரா கிடையாது. அவருடைய சுபாவம், அவருடைய சேவை, அவருடைய வீரர்களெல்லாம் நம்ம கேட்டோம்னா ராமருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உத்தமமான சேவை செய்தது ஹனுமானுக்கு. ராமரே வந்து ஹனுமான ஆனந்தனம் செய்த இந்த சேவையே ரொம்ப உத்தமமான ஒரு கேள்வின்னு சொல்லி, இதுக்கும் மீறி எங்ககிட்ட எனக்கு ஏதாவது கொடுக்கக்கூடிய இல்லைன்னு சொல்லி ராமரை வந்து அந்த பெரிய ஃபீலிங் ராமரால் ஹனுமான் ஆர்கனைஸ் செய்த ஹனுமான். இதனால் இன்னைக்கு அந்த ஹனுமானுடைய ஜெயந்தி, பக்த ஹனுமான் வந்து அஞ்சலிக்கு பிறந்தது. ஹனுமான் வந்து சிவனுடைய அம்சம். வாயு வழியாக அஞ்சலி கர்ப்பிணியாக அஞ்சலி டெலிவர்ஸ் ஹனுமான். ஹனுமான் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குழந்தை. அஞ்சலி வந்து பல வருடங்கள் தபஸ்யம் செய்து ஹனுமான் பிறந்தது. கேசரியும் அஞ்சலியும் பிறந்த ஹனுமான் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக, சூப்பர் எனர்ஜி. ஏன்னா வாயுடைய குழந்தை. ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ரொம்ப பசிக்கிறது அம்மான்னு சொல்லி சூரியனை பார்த்து, சூரியனை வந்து ஒரு நல்ல படம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சூரியனை சாப்பிடலான்னு சொல்லி சூரியன் வழியாக சூப்பர் பயங்கரமாக ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணி சூரியனை சாப்பிடலான்னு சொல்லி போன ஹனுமான். ஸோ அதை பார்த்து தேவர்களெல்லாம் வந்து ரொம்ப பயந்து ஜூ என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் வந்து இந்த சூரியனை கவர் செய்கிறதுலாம் வந்து ஒரே மேகமாக டார்க்காகி தேவர்களால் ரொம்ப கவலைப்பட்டு இந்திரன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இந்திரா வந்து அவர் வச்சதை எடுத்து ஆக்கிரமணம் செய்கிறார் ஹனுமானுடைய சூட்டில் ஈடுபட்டு அவர் இது கொஞ்சம் டிஸ்லாக் ஆகி கீழே விழுந்துறாரு. மயக்கம் வந்து கேசரிக்கு வந்து அவர் அப்பா ஹனுமானோட அப்பா பயங்கரமாக போவாங்க. தேவர்கள் வந்து என்னுடைய குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி
அவர் வந்து கான்ஷியஸ் இல்லாமல் விட்டாரு, அவர் வந்து மயக்கமாக விட்டாரு, என்ன சொல்லி ரொம்ப இது பண்ணி அவர் வந்து சாபம் பண்ணுறாரு. தேவர்கள்லாம் வந்து அவரை சமாதானப்படுத்துறதுக்காக வந்து பல வரங்களெல்லாம் கொடுக்குறாங்க. ஹனுமான் இந்த சக்தி அந்த சக்தி இது அது எல்லா தேவர்களும் கொடுக்குறாங்க. கேசரியும் ஹனுமானும் அவங்க ஃபேமிலி சமாதானப்படுத்துறது. ஏன்னா ஹனுமான் வந்து பயங்கர கொண்டு முன்னாள்லாம் வந்து ஒரு ரிஷிகள் முனிகள் அவங்க தான் வந்து அவங்க தபசியெல்லாம் செய்யும் போது டிஸ்டர்பன்ஸாக எல்லாமே ஆகிறாங்க. ஒரு வீடு வந்து ஒரு முனி, அந்த முனி தான் ஹனுமான சாதம் செய்கிறார். அவர் வந்து சின்ன ஆசிரியர் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணி ரெடியாகிறாரு. வெளியில் போய் நான் ஸ்நானம் பண்ணி என்னுடைய நம்பர் 2 நம்பர் 1 பண்ணி நான் ஸ்நானம் பண்ணி வேண்டிய சடங்குகள் கர்மச்சடங்குகள்லாம் நான் செய்யணும்னு சொல்லி வெளியில் போக முடியல. ஏன்னா இந்த பெரிய புலி டைகர், அதுக்கு முன்னாடி வந்து நானே கெட்டி போட்டுருக்காங்க. யாரு பெருமான வீட்டுக்கு வரல, அதனால வெளியில் போக முடியாது சொல்லிச்சோ. இந்த தயத்து போனேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது கேட்டில் கூட்டெல்லாம் போட்டு வீட்டோடி கதவுல கூட்டெல்லாம் போட்டு அங்கே வந்து அம்மா வந்து திருச்சி குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணதுனால கதவுறா எனக்கு வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ உனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. உனக்கு இருக்கிற சக்தி உனக்கே அது ஞாபகம் இல்லாமல் போகும். உனக்கு என்ன சக்தி இருக்கோ நான் என்ன முடியும்னு சொல்லி உனக்கு அது ஞாபகமே இல்லாமல் போகும். அதுதான் இதுக்கு பெரிய சாப்பிட்றதுனால மற்றவங்களெல்லாம் சொல்லி ஹனுமான் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, ஆனால் உன்னுடைய சக்தி எல்லாமே நமக்கு எப்போ தேவையோ திரும்பி வரும் பகவானுடைய சேவைக்காக, அவருடைய சேவைக்காகன்னு சொல்லி இந்த மாதிரி சாதனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பலவிதமான பூர்வத்தன்மை விஷயங்களை காமிச்சதுனால எதுக்காக தான் அவருக்கு சக்தி, இந்த சக்தினால அந்த முனி வந்து அவர் சாதனை செய்யறதுக்கும் எல்லாமே கலந்துட்டாரு. ரொம்ப முறையில் ஆனால் ராமருக்காக கடலை பக்கத்தில் போய் சம்பாத்தி இங்கே தான் சீதா இருக்காள் அங்கே சொல்லி என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி பார்க்க சொல்லும்போது அங்கிருந்து யார் வந்து இந்த கடலை தாண்டி அந்த நங்கையில் சீதா இருக்கா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல தான் ஜாம்பவான் வந்து ஹனுமானுக்கு உனக்கு அந்த சக்தி உண்டு, இந்த சாபத்தினால நீ மறந்து போயிட்ட, இதுதான் ராமருடைய சேவை சொல்லும்போது அப்போதான் அவங்க ஞாபகம் வந்து பயங்கர பெரிய அற்புதமான ரூபம் இருக்கிறார். அங்கிருந்து 800 யோஜனா அப்படின்னு சொன்னால் 800 யோஜனாஸ் மீன்ஸ் how many miles? 100 யோஜனாஸ் 800 miles. He jumped 800 miles. அதோட நன்றியில் அவருடைய ஸ்பெஷலாலிட்டியிலே ஹனுமான் சாலிசான்னு சொல்லி எல்லாருமே நாட்டு தேவதான் ஹனுமான் சாலிசா ரொம்ப ஃபேமஸ். சுந்தரகாண்டங்கிற ராமாயணத்தில் அதில் ஹனுமானுடைய இதிலே அதை பற்றி விதமாக இருக்குது. ஹனுமான் பர்ஃபார்ம் வண்டர்ஃபுல்லி. அசோகவனத்தில் வந்து சீதா நங்கை. ஸோ பகவான் ராமச்சந்திரனுடைய இது பார்த்தீங்கன்னா அயோத்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு கீழே அப்படியே வராரு. கீழே வந்து இந்த சித்திரக்கூட்டில் வந்து தண்டகாரண்யம் வந்து அடுத்த 2 வருஷம்லாம் தண்டகாரண்யம் எழுதியாங்க. அங்கேருந்து பஞ்சவட்டி அகஸ்தியமணி வந்து சொன்னார். பஞ்சவட்டி சொல்லி பஞ்சவட்டியில் வந்து இருந்து அந்த இடத்துல தான் சூழ்பனகை, அந்த இடத்துல தான் ராமன் வந்து சீதாவை கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் ஜடாயு அந்த இடம், அப்புறம் கிஷ்கிந்தா கீழே வந்து ஆந்திர பிரதேஷ் அந்த இடம், கர்நாடகா அந்த இடத்துலலாம் கிஷ்கிந்தா ஹம்பி அந்த இடத்துல தான் ஹனுமான் இருந்து வளர்ந்த இடம். சுக்ரீவனுடைய அந்த இடத்துல இருந்து கீழே வந்து ராமேஸ்வரம் போய் அங்கேருந்து கங்கை போய் ரிட்டர்ன் ஜேர்னி அப்ரோச் ஃப்ளைட் போயிட்டாங்க. நீங்கள் சில பேர் வந்து ஃப்ளைட்லேயே வந்துட்டீங்க, சில பேர் ட்ரெயினில் வந்துருக்கீங்க. அப்ரோச் நடத்தி யாத்திரை மாதிரி திரும்பி போகும்போது ஃபுல் ஃப்ளைட் புஷ்பக விமானத்தில் நேராக இதுதான் ராமரோட. அந்த இடத்துல ஹனுமான் ஃபுல்லி ஃப்ரம் அயோத்தியாவோட அதுல இருந்து கீழே வர வந்து நங்கையிலிருந்து திரும்பி போகிறது எல்லாமே இந்த ஃபுல் சர்க்கிள் அதில் ராமரோட இருந்து
திடீர்னு ஹனுமான் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனருடைய இருக்கும்போது கிருஷ்ணருடைய துவஜத்தை அர்ஜுனருடைய தேருடைய துவஜத்து மேலே இருந்து அங்கேயும் சேவை செய்தார். சிரஞ்சீவி ஹனுமான் அவர் எப்போதுமே இன்னைக்கும் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு சொல்லி எல்லாருடைய நம்பிக்கை. இங்கெல்லாம் ராமாயணம் கதை சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ஹனுமான் இருப்பார்னு சொல்லி இன்னைக்கும் இந்த இடத்துல ஹனுமான் விருதும் இருப்பார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸ்ரீ ரஜங்கவரி हनुमान की, सीता राम लक्ष्मण हनुमान की, अयोध्या चित्रकूट यात्रा की, नित्य गुरु प्रेमानंदे हरि हरि बोल. Hare Krishna. Today is an introduction. யாத்ரா ஆரம்பிக்கிற கீர்த்தனையும் படித்தோம். இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லி கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹனுமான் முடியலாம் ನಾವು ಇದನ್ನು ಪ್ರಸಾದಕ್ಕೆ ಅப்புறம் ಯಾತ್ರೆ ಗೀತ ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ದ ಮೈಕ್ ಟು ಶ್ರೀರಾಮ್ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯದಾಸ್ who is the coordinator. ಓಂ ತತ್ಸತ್. ಹರೇ ಕೃಷ್ಣ. स्वामी महाराज की श्री प्रभुपाद की எல்லா பக்தரும் கவனமாக கேட்கணும். ஸோ எல்லா பக்தரையும் வரவேற்கிறோம் அயோத்தியா சித்திரக்கூட் யாத்திரைக்கு. ஸோ முக்கியமாக வந்து பக்தர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு எல்லா மெசேஜஸும் வந்துடும். ஏன்னா எல்லா சமயத்துலையும்